ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸ்வரி சமையலில் வித்தியாசமான செய்முறையில் ஒரு ப்ரொக்கோலி வச்சு ஒரு சில்லி ரெசிபி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ரொக்கோலி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியை சூடு பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலி சேர்த்திக்கலாங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் 2 டைம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து தாளிப்புக்கு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை சேர்த்து மேலாப்பில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு மேலாப்பில் மல்லித்தலை தூவி எடுத்தால் நம்மளுக்கு சுவையான காலை உணவு ப்ரொக்கோலி ரெடி.